ஹாலில் எல்லாரையும் கூட்டு வச்சு முத்து மீனாக பேசுகிறாங்க. அன்றைக்கி ஒரு குழந்தை வந்துச்சுலப்பா கிறிஷ், அதை நாங்கள் தத்தெடுத்து வளர்க்க போகிறோன்னு திடீர்னு ரோகிணியை கீழே வந்துட்டு கேட்டுட்ருக்குறாங்க. ஷாக் ஆகுறாங்க. அதுவே எங்கேயாவது போய் ஆசிரமத்தில் விட சொல்ல, அதே ஒரு அனாதை, அவங்க அம்மாவே வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கிறா. இனிமேன்னு அதை போய் இங்கே தூக்கிட்டு வந்து நீங்கள் வளர்க்குறது என்ன ஆசிரமமா அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க ரோஹிணியோட மாமியார். இதெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகி ரோஹிணி அழுகுறாங்க. பயங்கரமாக திட்டுறாங்க. அது அவங்க அம்மாவே வேண்டான்ட்டா, அது எங்கிட்டு பிறந்ததோ அப்படின்லாம் பேசுகிறாங்க. ரொம்ப வேதனையோட ரோஹிணி இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம குழந்தை இப்படி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னதும் அவங்க பாட்டி மட்டும் சரின்னு சொன்னாங்கன்னா கிறிஸ்ட தத்தெடுக்கிறது உறுதி தான் அப்படின்னது. வாமா ரோஹிணியை அன்னைக்கு ஒன்று இங்கே வந்தது இல்லை, அது பாட்டியும் அவங்க பிள்ளையும் அதை போய் இதுக்கு தத்தெடுத்து வளர்க்க போகுதுக்கலாம், அதுகளே எங்கிட்டு கடந்து வந்ததோ அப்படின்னு சொல்லி ரோஹிணி முன்னாடியே அவங்க மாமியார் ரோஹிணி கிட்ட திட்டுறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க அந்த பொண்ணு எவனை ஏமாற்றி கல்யாணம் பண்ண போகுதோ அப்படின்னு சொல்லியும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க ரோஹிணி. இப்படி தாங்க ப்ரொமோ போட்டிருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே பயங்கரமாக பிரச்சனை உண்டாகுது. ரோஹிணியை பற்றி உண்மை தெரிய வந்தால் இன்னும் எவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியல. யாருக்கெல்லாம் இந்த ப்ரொமோ பிடிச்சிருந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்